உலகம் யாவும் தாமுளவாட்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிய விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே. அன்பர்களே வணக்கம். இது நமது விழித்திரு சேனலில் 32வது பதிவு. சென்ற பதிவின் தலைப்பு அறிந்ததும் அறியாததுங்கிற தலைப்பில் சில கருத்துக்கள் பார்த்தோம் இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவை நம்ம பார்க்கலாங்க. இப்போது எப்படி கட்டுறது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு உலக அளவு என்ற கருத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்மளால் கூடிய வரை நம்ம அறிவு கெட்டின வரை நம்ம அதை கவர் பண்ணலான்னு சென்ற பதிவில் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த பதிவில் நம்ம எடுத்துக்கிறது நம்மளுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, என்னோடய வீக்னஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னங்கிறத உணர்ந்து இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எதில் இன்வால்வ் ஆகணும், எதை செயல்படுத்தணும், எதை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் ஒரு தெளிவு இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதற்கு முன் அன்பர்கள் இடத்துல ஒரு கேள்வி. உங்களுக்கு பகல் நேரம், பகல் பொழுது பிடிக்குமா, டே டைம் பிடிக்குமா, இல்லை இரவு நேரம் பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். யோசித்து வைங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம எதை லைக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? யோசித்து வைங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோனோட முடிவில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போது ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போது மாணவ பருவத்தில் இருந்தால் பள்ளி கல்லூரி படிப்பை படிச்சிட்ருக்கிற மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? பேரண்ட்ஸ், தாய் தந்தையர் அவர்களுடைய அன்பு, அக்கறை, கல்வி ஞானம், கல்வியை கற்றுத்தரும் ஆசான், உடற்பயிற்சி, நல்ல உணவு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல நட்பு, நம்மளோட நல்லா படிப்புலேயும் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டக்கூடிய நண்பர்களாக அமைவது சரியா? அப்புறம் அறிவு சார்ந்த புத்தகங்கள் படிப்பது. இப்போல்லாம் புத்தகங்கள் வாசிப்பதே போச்சு, அவ்வளோதான். எல்லாம் மொபைல் ஃபோனில் வந்துடுச்சு. ஆனால் அந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் எடுத்து நம்ம படிக்கிறது இல்லை. மொபைல் ஃபோனை அது பிறகு பார்க்கலாம். அப்போது அது சுத்தமாக இல்லாமல் இருக்குது. அடுத்தது மோட்டிவேஷன் நமக்கு யார் நல்ல ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் நமக்கு கொடுத்து நம்மளை ஒரு உந்துதலாக இருக்காங்களோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இறை நம்பிக்கை, இதெல்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்ல உணவு, உடற்பயிற்சி, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். இதெல்லாம் சரியாக செய்துக்கிட்டு இருந்தோம்னாலே நம்ம அடுத்த நகர்வுக்கு சிறப்பாக தயாராக முடியும். இப்போ ஒரு யூத்து, ஒரு மனிதன், ஒரு நபர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 25 வயசு 30 வயசு உள்ளவங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, இருப்பிடம் முதல்ல நம்ம வாழ்கிறதுக்கு, வசிப்பறதுக்கு ஒரு சொந்த இடம் வேணும். குடும்பம், உறவுகள், நண்பர்கள் எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய நண்பர்கள், உத்தியோகம், தொழில், அதை பற்றிய தெளிவு, சம்பாத்தியம், ஆரோக்கியம், கொஞ்சம் சேவிங்ஸு, தர்ம சிந்தனை, கொஞ்சம் தர்மம், இறை நம்பிக்கை, தியானம், தவம் என்று இது எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரென்த்து தான் இல்லைங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் நான் ஸ்ட்ரென்த் அப்படிங்கும்போது அந்த கேட்டகரியில் உதாரணத்துக்காக சில விஷயங்களை நம்ம கொடுத்துருக்குறோம். அது மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் உங்கள் லைஃப்பை செம்மைப்படுத்த, நீங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய, வெற்றி பெற எதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே போல் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மாணவ பருவமாக இருக்கிறவங்களுக்கு என்ன வீக்னஸ்? இன்றைக்கி மொபைல் ஃபோன் தான் முதலிடத்தில் இருக்குது இல்லைங்களா? மொபைல் ஃபோனால் இன்றைக்கி சிலபஸ் எல்லாம் அதுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவன் பாடத்தை தான் படிக்கிறானா இல்லை இடிக்கிறானா,
என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எப்படி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறான்னு தெரியல. இரவு நேரம்லாம் என்ன படிச்சுக்கிட்டா இருக்க போகிறான், 12 மணி 1 மணி வரையிலும்லாம் மொபைல் ஃபோனில் படிச்சுக்கிட்டா இருக்க போகிறாங்க. இல்லை, அது எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அதுலெலாம் ஒரு தெளிவு வேணும். நம்மளை குழப்புற மாதிரி விஷயங்கள், நம்மளை மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆகவே ஆகாது, இல்லைங்களா? தலைவலி வருது, கண்ணு கெட்டு போகுது, நரம்பு கோளாறுகள் வருது, உடல்நிலை பாதிக்கப்படுது, பகல் நேரத்தில் தூக்கம் வருது, சோம்பேறித்தனமாகுது, எல்லாத்துக்குமே மொபைல் ஃபோன் தான் காரணம். அதனால் அதை தவிர்க்கணும். அடுத்தது ட்ரக்ஸு, போதைப் பொருள், ட்ரிங்க்ஸு, கூடா நட்பு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தான் இப்போது மெயினாக ஓடிக்கிட்டு இருக்குது, இல்லைங்களா? எதெல்லாம் நம்ம நாக்குக்கு ருசியாக இருக்குதோ அது எல்லாமே நம்ம உடலுக்கு கேடு தான். அது ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் முடிஞ்ச வரலாம் தவிர்க்கணும். பேக்கரி ஐட்டம் இப்படியெல்லாம் இருக்குது. யாரையும் மதிக்காமல் இப்போல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியல. இன்றைய ஜெனரேஷன்கிட்ட மதிப்பு மரியாதைங்கிறதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியல. ஆனால் கடந்த எங்கள் ஜெனரேஷன்லாம் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப அந்த விஷயத்தில் ஒரு பயமும் இருந்தது, இந்த மதிப்பு மரியாதைங்கிறது இருந்தது. ஆசான்னா என்னென்னு உணர்ந்துருந்தோம். நான் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருந்தது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்தது. அதில் ஆக்சுவலாக நான் ஒரு டெக்னிக்கல் பர்சன். நான் பேசிக்காக ஒரு டெக்னிக்கல் படிச்சிருக்கோம், அவ்வளோதான். டெக்னாலஜி படிச்சிருக்கோம், மெஷினிஸ்ட்டு. இப்போது அது ஒரு மெஷினிங் ஜாப்பை எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொடுக்குறாங்க. நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இருக்கும் ஒரு 60-70 பேர்லாம் இருக்கும். ஒரு பேட்சுக்கு 20ன்ட்டு ஒரு 3 பேட்ச் 4 பேட்செல்லாம் பண்ணினாங்க. அதில் நான் என்னுடைய ஸ்பெசிமன் இருக்கும் இல்லையா, அந்த வேலைகளை முடித்து அந்த ஜாப்பை கொண்டுட்டு போய் நான் டேபிள் மேலே வைக்கும்போது அதை பார்த்துட்டு ஐடிஐ கோயம்புத்தூரில் இது நடந்தது. அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஐடிஐ தான் இருக்கும், கவர்மெண்ட் ஐடிஐ. அங்கே இருந்த மாஸ்டருக்கு அந்த ஜாப்பை பார்த்துட்டு அடுத்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, உன்னோட வாத்தியார் யாருன்னு தான் கேட்டாங்க. ஏப்பா உன்னோட வாத்தியார் எங்கே படிச்சீங்க, உங்கள் வாத்தியார் யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சேலம் ஐடிஐயில் நான் படித்தேன் ஐயா. என்னுடைய வாத்தியார் சுந்தர் தங்கராஜ ரத்தினம் என்று ரொம்ப நெஞ்ச நிமிர்த்தி பெருமையாக சொன்னேன். ஏன்னா எனக்கு 1ஆம் கிளாஸிலிருந்து 3ஆம் கிளாஸ் வரையிலும் எனக்கு அரிச்சுவடி கற்றுத் தந்த ஆசான் சுந்தரம் ஐயா. இவர் தொழிற்கல்வி கற்றுக் கொடுத்தவர். அதே சுந்தரம் என்ற ஆரம்பத்திலேயே சுந்தர தங்கராஜ ரத்தினம் என்று ஒரு அற்புதமான ஆசான் எங்களுக்கு அதெல்லாம் அந்த தொழிற்பயிற்சி கொடுத்தாங்க. அது அந்த இடத்துல அந்த அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி வைக்கும்போது அவங்களே அதை பார்த்துட்டு பெருமையாக கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லும்போது நமக்கும் பெருமை, நமக்கு அந்த கல்வியை கற்றுத்தந்த ஆசானுக்கும் பெருமை இல்லையா? அதனால் மதிக்கணும். அது இப்போது எதிர்பார்க்கவே முடியாது. இன்றைய காலகட்டத்தில் அந்தளவுக்கு போயிட்டுருக்குது. நான் எல்லா மாணவர்களையும் குறை சொல்லலை, அப்படியும் நடக்குது. நல்ல மாணவர்களும் இருக்கிறாங்க, இல்லைங்களா? ஒழுக்கம், அந்த டிசிப்ளினும் இருக்குது. எப்படி நம்ம படிக்கிற படிப்பு ஒரு கண், அது மாதிரி இன்னொரு கண் ஒழுக்கம். இது ரெண்டுமே சரியாக இருந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும், இல்லையா? நான் நல்லா படிப்பேன், முதல் மாணவனாக வருவேன், ஃபஸ்ட் ரேங்கெல்லாம் எடுப்பேன், ஆனால் என் இடத்துல டிசிப்ளின் இல்லை அப்படின்னாலும் பிரயோஜனம் இல்லை. அதே போல் எனக்கு படிப்பெல்லாம் வராது, ஆனால் நான் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன், ரொம்ப அதுவும் பிரயோஜனம் இல்லை. நான் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பேன், ரொம்ப நல்லவன், அதெல்லாம் டைலாக் விட்டுட்டு எங்கேயும் போய் வேலை பார்க்க முடியுமா? முடியாது. நம்ம சப்ஜெக்டில் நம்ம சவுண்டாக இருந்தால் தானே நமக்கு ஒரு உத்தியோகமோ ஒரு தொழிலோ அமைச்சு அதில் நம்ம சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண முடியும். அதனால் இரண்டுமே அவசியம். கல்வியும் ஒழுக்கமும் 2 கண்கள், சரிங்களா? அப்போது அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் நமக்கு அப்படி இல்லாமல் இருந்தால், மதிக்காமல் இருந்தால் அது நம்ம வீக்னஸ் தான். நம்ம எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது, யாரும் நமக்கு எதையும் கற்றுத்தரவும் மாட்டுறாங்க. அடுத்தது, இப்போ ஒரு யூத்தாக இருக்கார், சம்பாத்தியம் செய்யக்கூடியவராக இருக்காங்க அப்படின்னா, முதல்ல
தவறான முடிவுகள் எடுக்கிறது, டிசிஷன் மேக்கிங், த ரைட் டிசிஷன் இன் ரைட் டைம்பாங்களே, அது சரியாக இல்லாமல் போகிறது, தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, நேரத்தை வீணாக்கிறது, நல்லது கெட்டது உணராமல் செயல்படுவது, தகுதியை வளர்த்து கொள்ளாமல் வெறும் தன்னம்பிக்கை வச்சுட்டு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னா ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா. வெறும் தன்னம்பிக்கை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? தகுதி இருந்தால் தான் அதை நம்ம சாதிக்க முடியும். எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். அது இல்லாமல் இருக்கிறது, பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் முடிவெடுக்கிறது, அதுபோல் அப்புறம் ஆடம்பரம், அதிவேகம், ஆபத்து என்று அது நிறைய இருக்குது. நான் உதாரணத்துக்காக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம வளர்த்துக்கணும். எது எதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரென்த்தோ அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். அந்த வேல்யூ ஆடடும்பாங்களே அது போல் அதை நம்ம கூட்டிக்கணும். இந்த வீக்னஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, இதை என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே விட்டுறணும். அதுக்கு உரம் போட்டு நீர் ஊற்றி அதை வளர்த்தக்கூடாது, அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டா அதுவும் அந்த ஸ்ட்ரென்த்து கூட இந்த வீக்னஸ்ங்கிறதெல்லாம் காணாமல் போயிடும். நம்ம அந்த விஷயத்தில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகி அதுக்கு தகுதி உள்ள ஒரு அதாவது இந்த 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 சமூகத்தில் நம்ம வெற்றி காண தேவையான அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஜெயிக்கிறது உறுதியாயிரும். அதனால் நீங்களே என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னங்கிறதெல்லாம் லிஸ்ட் எடுத்து எப்போவுமே உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் அதை காட்டணுன்றது இல்லை. ஏன்னா ஸ்ட்ரென்த்துன்றது இருக்கும், வீக்னஸும் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வீக்னஸ் என்னங்கிறது நம்ம வெளியில் காட்டிக்கணுங்கிறது இல்லை, அவசியம் இல்லை. அது நம்ம வச்சுக்கலாம், நம்ம அளவில் நம்ம வச்சுக்கிட்டு அதை வளர்த்துக்காமல் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னோம்னா எடுத்தோடனே சடனாக எல்லாம் பண்ணிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணலாம். இப்போ ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னோம்னா உடனே கம்ப்ளீட்டாக நிறுத்தணுன்றது இல்லை, குறைச்சிக்கலாம். அது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நம்ம ஹெல்த்து உடல்நிலையெல்லாம் பாதிக்கப்படும் போது அதெல்லாம் உணரும்போது அதையெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவோம். அதுதான் எதுவுமே நம்மளாக பார்த்து உணர்ந்து எது சரி எது தவறுங்கிறத உணர்ந்து திருத்திக்கிட்டோம்னா தான் உண்டு. சரி, அடுத்து பாயிண்ட்டை பார்க்கலாங்க. நான் முதல்ல கேட்டிருந்த மாதிரி உங்களுக்கு பகல் நேரம் பிடிக்குமா இரவு நேரம் பிடிக்குமான்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஒருவேளை உங்களுக்கு பகல் பிடிக்கும் அப்படின்னா அதுதான் ஒளி, ஒரு தெளிவான கண்ணோட்டம், உழைப்பு, சுறுசுறுப்பு, வெற்றி, விடாமுயற்சி, வெற்றி, முன்னேற்றம்னு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா. இப்போ 4:30 மணி 5 மணிக்கு எழுந்துடுறோம். அதுக்கு மேலே உடனே யோசனை தான், இன்றைக்கி காலை பொழுது இந்த வெடி போகுது, அடுத்து நம்ம தயாராகிடுவோம். அது உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும், என்ன தேவை, இன்றைக்கி என்ன தேவைங்கிறத நேற்றுக்கே ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் வளர்ச்சிக்கான வித்து இல்லைங்களா. அப்போது பகல் பொழுது பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறது உறுதி. ஏன்னா நமக்கு தான் உழைப்பு பிடிக்குமே, பகல் நேரம் பிடிக்குமே. 5 மணி ஆயிடுச்சு 6 மணி ஆயிடுச்சு, இன்னொரு 2 மணி நேரம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சா நம்ம ஒரு வேலை பார்க்கலாமே, 10 ரூபா சம்பாதிக்கலாமேங்கிற அந்த எண்ணம் வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இப்போ எனக்கு இரவு நேரம் தான் பிடிக்கும், எப்போ சாயந்தரம் 5 மணி ஆகும் 6 மணி ஆகும், போகலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம் அப்படின்னு அப்படி ஆர்வம் போகுது அப்படின்னா அது என்னங்கிறது குழப்பமான மனநிலை, சோம்பேறித்தனம், சாத்தான் குணம், அடுத்தவர் உழைப்பில் ஆதாயம் தேடுறது, அது கிடைக்கலிங்கன்னா விரக்தி ஆகிறது, அப்புறம் என்னாகும், வீழ்ச்சி தான் என்று தூக்கம் என்று காலத்தை வீணாக்குவது, அப்புறம் வியாதியும் வந்துடும். அதனால் ஆங்கிலத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, திங்க் ஆஃப் த டெவில் சடன்லி இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வார்த்தை இருக்குது. திங்க் ஆஃப் த டெவில் சடன்லி இஸ் தேர், அதாவது நினைத்த மாத்திரத்தில் இந்த சாத்தான் நம்ம முன்னாடி நிற்குமாமா. அந்த கெட்ட குணம் அப்படிங்கிறது அப்படியும் நிற்கும், செயல்படவும் வைக்கும். அதனால் அதை திங்க் பண்ணாமல் இருக்கிற வரையிலும் நல்லது. சரிங்களா. அப்போது அதே போல் தான் இப்போது பகல்னால் நமக்கு ஸ்ட்ரென்த்து, இரவு அப்படிங்கிறது வீக்னஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது. தூங்கணும், தூக்கம் ரொம்ப அவசியம். இரவு நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சோம்னா
நல்லது. மனசுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். தூக்கத்தை கெடுத்துட்டு ஒன்றும் பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் எல்லாம் மைண்டும் சேஞ்ச் ஆயிரும். அது மனநிலையும் பாதிக்கப்படும், உடல்நிலையும் பாதிக்கப்படும் இல்லையா? அதனால் அதில் தெளிவு வேண்டும். சரிங்க, ஷார்ட்டாக முடிக்கிறேன். அன்பர்களே, சென்ற வீடியோவில் சூரியன்னா அப்பா, நிலவுன்னா அம்மா அப்படின்றது சில கருத்துக்கள் பார்த்தோம். அடுத்ததாக இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாங்க. அடுத்ததாக இருக்கிறது செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்டவர். அவர் தான் ரத்தத்தினுடைய ஆதிக்கத்துக்குரியவர். அது வந்து சகோதரத்துவம், அடுத்து சகோதரத்துவம், பூமிகாரகன்னு சொல்லுவாங்க. பூர்வ சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், சகோதரத்துவம், அது எல்லாமே கனெக்ட் ஆகும்போது இந்த பங்காளியில் சண்டைகள்லாம் வருது இல்லையா? வரப்பு சண்டை, வாக்கிய சண்டைலாம் வருது இல்லையா? செவ்வாயினாலே அதுதான் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் சண்டை போடும். ஏன்னா அவர் அந்த பிளானட்டில் கூட மற்ற கிரகங்களோட நெருங்கும்போது அவர் செவ்வாய் வந்து சண்டையிடுவார் அப்படிங்கிறது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஒருவேளை அவர் வந்து ஒரு 100 டிகிரியில் நிற்கிறாரு அப்படின்னா, 100 டிகிரி 120 டிகிரியில் நிற்கிறாருன்னா, அதுக்கு பின்னாடி நிற்கிற கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல தோத்துட்டதா அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வருது. அதனால் அதெல்லாம் பின்னாடி தெளிவாக பார்க்கலாம். இது ஜோதிடத்திற்கான பதிவு இல்லை. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி வீரம், அதில் இருக்கிற ப்ளஸ்ஸும் சொல்லணும் இல்லையா? வீரதீர செயல், விளையாட்டு வீரர்கள், இவங்க எல்லாமே வந்து அந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருந்ததுன்னா தான் அந்த என்ன சொல்கிறது, யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் சிறப்பாக அவங்க செய்ய முடியும். சரிங்களா? அடுத்து இருக்கிறது புதன் பகவான். கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இருக்கிறது, ஏன்னா இது ஒவ்வொரு பிளானட்ஸுக்குமே ஒவ்வொரு பதிவு போடலாம், அதனால் அது பிறகு பார்க்கலாம். அடுத்தது புதன் பகவான் புத்திக்குரியவர். அப்புறம் மாமன் மைத்துனன் உறவுகள், அதெல்லாம் பேச்சாற்றல், படைப்பாற்றல். அடுத்தது தகவல் தொடர்பு. இன்றைக்கி கம்ப்யூட்டர் யுகம்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த சாஃப்ட்வேர்லாம் இருக்குது இல்லையா? கம்ப்யூட்டர் யுகத்துக்கே அவர் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு புத ஆதித்ய யோகம், நல்லா சிறப்பாக அறிவு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜாதகத்தில் சில சிறப்பான அமைப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு புத்தி கூர்மை இருக்கும், படைப்பாற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வியாழ பகவான், குரு பகவான். சரிங்களா? அவர் இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அது எல்லாமே கல்வியை கற்றுத்தரும் ஆசான், ஒரு உத்தியோகத்தை கற்றுக் கொடுக்குறவங்க, ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்குறவங்க, அதுக்கெல்லாம் வழிகாட்டுறவங்க, அந்த மாதிரி எல்லாருமே வந்து நமக்கு யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ வாழ்க்கைக்கு அவங்க எல்லாமே குரு தான். சரிங்களா? அடுத்து சுக்கிர பகவான் வந்து வெள்ளி. சுக்கிர பகவான் இவர் தான் அனைத்து ஆசைகளுக்கும் காரணகாரகர் அவர் தான். ஆசபாசங்கள் வேணும் இல்லையா? அது இருந்தால் தானே வந்து நமக்கு அது வேணும், இது வேணும், உத்தியோகம் வேணும், சம்பாத்தியம் வேணும், கல்யாண வயசில் கல்யாணம் பண்ணணும் இல்லைங்களா? குழந்தைங்கள பெற்று எடுத்துக்கணும், ஆடை ஆபரணங்கள் வேணும். அனைத்து ஆசைகளும் லக்ஸுரி லைஃபும்பாங்களே, அது எல்லாத்துக்குமே அவர் தான் உரியவர். சரிங்களா? இன்றைக்கி உலக மக்கள் தொகை 800 கோடியை கடந்துடுச்சுங்கிறாங்க இல்லைங்களா? நம்ம இந்திய மக்கள் தொகையே 140 கோடி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் சுக்கிர பகவான் தான். சரி, அவரையும் போற்றி வணங்குவோம். அதுவும் வேணும் இல்லையா? அதெல்லாம் இருந்தால் தானே உலகம் உயிக்கும், உலகம் இன்னும் ப்ரொமோட் ஆகும். சரிங்க. அப்போது அடுத்து அந்த மாதிரி அவர் அனைத்துக்கும் உரியவர். அடுத்தது சனி பகவான் வந்து என்ன செய்வார்னா, நிறைய சோதனைகள் கொடுத்து நல்ல புத்தி புகட்டுவார். சோதனைகளை கடந்து வரும்போது நல்ல ஒரு தெளிவான நிலைக்கு வந்துடும். ஒரு நல்ல தெளிவை கொடுத்து, உழைப்பை கொடுத்து நம்மளை ஒரு தெளிவுபடுத்துவார். கொஞ்சம் மந்த நிலைவும் கொடுப்பார். சனி ஆதிக்கம் உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவான ஒரு பிளானட்ஸும் கூட. அதனால் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. லக்னத்தில் சனி பகவான்லாம் இருந்தால் அவங்க ரொம்ப மன உறுதியோடு இருப்பாங்க, நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்கங்கிறதெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. அடுத்து இருக்கிறது ராகு கேது.
சரிங்களா? இப்போது கேது பகவான் வந்து என்ன அப்படின்னா ஞானகாரகன். கல்வியிலிருந்து ஞானம் பெறுவதிலிருந்து ஞானியர்கள் மகான்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் அந்த நிலையை அடையிறதுக்கு கூட கேது பகவானே காரணகர்த்தாராக வர்றாரு. ஆனால் அதை அடைவதற்காக தியானம் தவம் அப்படிலாம் இருக்கும்போது அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கும்போது ஐம்புலனையும் அடக்கி இல்லைங்களா, எவ்வளவோ இருக்குது அந்த ஞானத்தை பெறுவதற்கு முக்தி அடைவதற்கு. அதுக்கான முயற்சியில் இறங்கும்போது தடைகள் வருது இல்லைங்களா, ஒவ்வொரு நிலையிலையும் தடைகள் வருது இல்லையா. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்பார்களே, அந்த மாதிரி தடங்கல்களெல்லாம் கொடுத்து ஆசைகளை கொடுத்து அதில் கவுத்து விடவும் பார்ப்பார். அவர் வந்து ராகு. அதுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிறது வந்து ராகு. நீங்கள் மண்ணாசை, பொன்னாசை இதெல்லாம் கூட விட்டு விலகி இருக்க முடியும். ஆனால் அந்த பெண்ணாசையை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டா அதில் தான் நிறையா சாமியார்கள்லாம் விழுந்துடுறாங்க. போலி சாமியார்கள்லாம் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக்கிட்டு நானும் அவதாரம்னு சொல்லிட்டு அவதார புருஷன்லாம் வேஷம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க நிறையா சமூகத்தில். அதை நம்பியும் போகிறவங்க இருக்காங்க. அதுலேயும் தெளிவு வேணும். அதுலேயும் அறிந்ததும் அறியாததுங்கிற விஷயத்தில் அதுலேயும் தெளிவு வேணும். இல்லைன்னா அந்த மாதிரி இதில் போய் எங்கேயாவது சிக்கிடக்கூடாது. நாம் நேரம் சரியில்லைன்னு அவங்கக்கிட்ட போனோம்னா அவன் 7:30 காமிச்சிருவான். அதனால் அதுலேயும் தெளிவு வேண்டும். அப்போ ராகு பகவான் தரக்கூடிய அந்த தடைகளையெல்லாம் தாண்டி கேது பகவானுடைய அந்த ஞானத்தினால் இந்த தடைகளையெல்லாம் தாண்டி அந்த முக்தி நிலையை அடையும் போது இறுதியாக முக்தியை கொடுப்பவரும் ராகுதான். தடைகளை கொடுத்து முயற்சிக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறவர் கேது பகவான். ஆனால் அந்த முக்தியை அடைவதற்கு தடைகளை கொடுத்து பிறகு முக்தியை தருபவரும் அந்த ராகு பகவான் தான். அதனால் அவங்களெல்லாம் வணங்கிட்டு இறுதியாக ஒரு விஷயங்க, ஏன்னா பதிவு நீண்ட நேரம் ஆனால் அதை அப்லோடு பண்ணுறதே சிரமமாக இருக்குது. சரி, இப்போது நம்ம ஒரு செயலை செய்கிறோம், முடிவு எடுத்துட்டோம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சாச்சு. அது செய்தால் நமக்கு வந்து அதுக்கான பலன் உண்டு இல்லைங்களா. எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்கிறோம்னா அது நமக்கு ஃபேவராக இருக்கணும், அல்லது நம்மை சார்ந்தவங்களுக்கு ஃபேவராக இருந்தால் தானே செய்வோம். அது அந்த பெருந்தன்மை வேணும். நமக்கு ஃபேவராக இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு ஃபேவராக இருந்தால் கூட அது செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மையெல்லாம் வேணுமே. சரி, அது இருக்கட்டும். அப்போது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னோம்னா அது நமக்கு பிரயோஜனமானதாக இருக்கணும், பலன் தரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்து செய்வோம். ஆனால் அதை செய்யும்போது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். அதனால் மற்றவர்கள் பாதிச்சிருவாங்களா, அடுத்தவங்கள் பாதிக்கப்பட்டுருவாங்களா, அது நம்மை சார்ந்தவங்களாக இருக்கலாம், செகண்ட் பர்சனாக இருக்கலாம், அல்லது ஒரு தேர்ட் பர்சனாக கூட இருக்கலாம். அப்படி அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க, நம்ம இதை செய்கிறதுனால நாம் நல்லா இருக்கலாம், ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு தெரிய வரும்போது அந்த செயலை அப்படியே நிறுத்திடுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. அதை நிறுத்திட்டோம் அப்படின்னா வேண்டாம், இது நமக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அது எவ்வளோ பலன் தரக்கூடியதாக இருந்தாலும் சரி வேண்டாம், நிறுத்திடலாம். ஏன்னா அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கருணை உள்ளத்தோடு நீங்கள் அந்த காரியத்தை நிறுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யோகமாக மாறி செயல்படும். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை விட ஒரு அருமையான யோகத்தையும் செல்வத்தையும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து இன்னும் மிகைப்படுத்தி உங்களுக்கு தரும். அது ஒரு சூட்சமம் அது. அதனால் அதையும் நான் இங்கே பதிவிடுறேங்க. அது யோகமாக மாறும். நம்ம வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நஷ்டங்கள் வர்ற மாதிரி தெரியும். ஐயோ, இதை செய்யாமல் விட்டோம்னா நமக்கு லாஸ் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அது யோகமாக பின்னாடி உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறதையும் நான் பதிவு செய்து, இந்த பதிவை காணும் எனது அன்பர்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.